ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு என்எஸ் ரேடியோ சேனல். இன்றைக்கான வீடியோ என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கொடைக்கானல் ட்ரிப் போகிறோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் டேல பர்ஃபெக்டாக கொடைக்கானல் வந்து ஒரு ரவுண்டிங் எப்படி போகிறது, கம்மியான ரேட்டுக்கு வந்து எப்படி போகிறது, ஒரு 500க்குள்ள நல்ல சாப்பாடு சாப்பிட்டு எப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரவுண்ட் அடிக்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எல்லாரும் ஒரு ஹாய் சொல்லுங்க. ஹாய். உன்னோட பேர், உங்கள் பேரை மட்டும் டக்கு டக்குன்னு சொல்லிடுங்க. யாசர், ஆதில், ஆஷிக், கலாம். இவங்கெல்லாம் சேர்ந்து நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இப்போ வந்து கொடைக்கானல் போக போகிறோம். கண்டிப்பாக போகிற வழியில் உங்களுக்கு வந்து மழை வந்துச்சுன்னா என்ன ஏது, அந்த கிளைமேட் எப்படி இருக்குது எல்லாத்தையுமே நாங்கள் போய் சொல்கிறோம். அதுவும் இல்லாமல் கம்மியான ரேட்டுக்கு கொடைக்கானலில் சும்மா ரவுண்ட் அடிக்கிறது எப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பர்ஃபெக்டாக நான் சொல்ல போகிறேன். கம்மியான ரேட்டுக்கு எங்கே சாப்பாடு நல்லா கிடைக்கும்னு சொல்ல போகிறோம். வாங்க நேராக வீடியோக்குள்ளே போய் அது என்ன தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க இன்னைக்கு அந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். சொல்லுங்கடா, ஹெவி கோ ஹெவி கோ. எல்லாரும் வீட்டில இருந்து எல்லாரும் கிளம்பி போயிட்டு இருக்கோம். பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு இருக்கோம். இவர் வந்து ஒரு தம்பி வந்து வீடியோ பார்த்துட்டு இருக்காரு, நம்ம சப்ஸ்கிரைபரு. இவர் வந்து அவர் தம்பி பார்த்துருவாருங்கிற ஒரு காரணத்தினால பார்த்துருவாருன்னு சொல்லிட்டு இவர் வந்து ஃபேஸ் காமிக்க மாட்டாரு, வேற ஒன்றும் இல்லை. சரி வாங்க போயிட்டு உள்ளே போயிட்டு நான் காமிக்கிறேன். வழியாக கொடைக்கானல் பஸ்ஸில் ஏறி உட்காந்துருக்கோம். இப்போ இந்த பஸ் எப்போ கிளம்புது என்னங்கிறது எனக்கு தெரியல. கிளம்பும் போது நான் வந்து உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணுறேன் வீடியோவில். இப்போ அங்கே ஒரு மலை தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் கொடைக்கானல் மலை. இங்கேருந்தே அந்த ஊர் மலையோட இதை வந்து கெஸ் பண்ணிடலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து பார்த்தா அந்த மலை பிரைட்டாக தெரிஞ்சிச்சுன்னா அங்கே மழை வரலன்னு அர்த்தம். மேகம் முழுக்க மறைச்சி இருந்துச்சுன்னா அங்கே வந்து பனி அடிக்குது இல்லை மழை பெய்யுதுன்னு அர்த்தம் நண்பா. இப்போ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், சைடில் மட்டும்தான் சும்மா சின்னதாக மேகம் இருக்குது. இப்போ பனி மட்டும்தான் அடிக்குது, மழையெல்லாம் பெய்யலை, வெயில் தான் அடிக்குது கொடைக்கானல்னு. இங்க இருந்து பார்க்கும் போதே தெரியுது கிளியரா. நீங்க இங்கேயே ரோட்ல போகும்போதே நீங்க கெஸ் பண்ணிடலாம் நண்பா. எங்க ஊர்ல இருந்து பஸ் டிக்கெட் 55 ரூபா ஒரு ஆளுக்கு 55 ரூபா மேனிக்கு 5 பேருக்கு வச்சு பாத்தீங்கன்னா 275 ருபீஸ் வருது. 5 பேருக்கு 275 ரூபா தான் பஸ்ல போறதுக்கு. இங்க இருந்து பாத்தீங்கன்னா மலையில ஏற ஆரம்பிச்சிருச்சு பஸ். நிறைய இது இருக்கு, அதெல்லாம் பஸ்ல உட்காந்துட்டு சரியா காமிக்க முடியாதுங்கிறதுனால ஸ்ட்ரைட்டா பஸ் மேல ஏறினதுமே உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன். இதுதான் கொடைக்கானல் செக் போஸ்ட்டு, டோல்கேட்டு. இதுக்கு தாண்டினதும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போனதும் வெள்ளி நீர்வீழ்ச்சி வரும். அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சில்வர் ஃபால்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மழை பெய்யறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சில்வர் ஃபால்ஸ் மூலமாக தான் மழை அதிகமாக வருதா கம்மியாக வருதாங்கிறத கெஸ் பண்ணுவாங்க கீழே இருக்கிறவங்க. மழை கொடைக்கானலில் நிறையா வந்துச்சுன்னா இங்கே தண்ணி நிறையா போகும், மழை வரலைன்னா தண்ணி இதில் அந்த சில்வர் ஃபால்ஸில் வந்து அதிகமாக போகாது அப்படின்னு சொல்லி நீங்களே கெஸ் பண்ணிடலாம். இப்போ அந்த சில்வர் ஃபால்ஸ் வரப்போகுது, அதை உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த விண்டோ ஓப்பன் பண்ணியிருக்கேன், காமிக்கிறேன் உங்களுக்கு. இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் ஃபால்ஸ் உங்களுக்கு தெரியும். ஃபால்ஸில் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் விழுகுது. ஸோ கொடைக்கானலில் மழை வரலை அப்படின்னு சொல்லி இங்கேயும் ஒருக்க கெஸ் பண்ணிடலாம் நண்பா. அவ்வளோதான். We are in கொடைக்கானல். பஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 55 ருபீஸ் டிக்கெட்டு வத்தலகுண்டுலேருந்து, எங்கள் ஊர்லேருந்து வத்தலகுண்டுலேருந்து 55 ருபீஸ் டிக்கெட்டு. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மதுரையிலேருந்து வந்தீங்கன்னா கூட 100 ருபீஸ்க்குள்ளே ரவுண்டாக 100 ருபீஸ்க்குள்ளே முடிஞ்சிடும். 100 ரூபாய்க்கு வந்து நீங்கள் வந்து கொடைக்கானலுக்கு வந்து வந்துடலாம். இப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மதுரையிலேருந்து வந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 100 ருபீஸ்லேயே வந்து நீங்கள் வந்து வந்துடலாம். வந்ததும் இறங்கினதும் உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் போகணும் அந்த மாதிரி எதுவும் போகணும்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா அங்கே கொடைக்கானல் லேக் ரோட்டில் இறங்கி நீங்கள் ஸ்ட்ரைட்டாக உள்ளே வந்தீங்கனாலே உள்ளே வந்து அந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு பப்ளிக் டாய்லெட் ஒன்று இருக்கும். மேக்ஸிமம் அங்கே பெரும்பாலும் வந்து ஃப்ரீயாக போய்க்கலாம். இப்போ கூட அங்கே தான் போயிட்டு வந்தேன் என் ஃப்ரெண்டு. இதாக இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் இருக்குது லேக் ரோட்டில் வந்து இறங்கி ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு நடந்து வந்தீங்கன்னா இந்த டாய்லெட் இருக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ரெஸ்ட் ரூம் போகணுன்னு சொல்லி நினைக்கிறவங்க இங்கே வந்து வந்திருக்குங்க நண்பா. அதுக்கடுத்து உள்ளே போயிட்டு நான் கடையெல்லாம் காமிக்கிறேன் வாங்க. இது சின்னதாக சிறுவர் பூங்கா ஒன்று இருக்கும். அந்த பூங்கா இது இத்தனை நாளாக பூட்டி தான் இருந்துச்சு, இப்போ தான் ஓப்பனில் இருக்குது. வெயில் தான் இருக்குது நண்பா, ஆனாலும் குளிர் செம்மையாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. லேக்கில் போட்டிங் கிடையாது, போட்டிங் இல்லை லேக்கில். இன்னும் போட்டிங் ஓப்பன் பண்ணலை. அதுதான் போட்டிங் இது பண்ணுற இடம். பார்த்தீங்கனாலே தெரியும். உங்களுக்கு ஜூம் பண்ணி கூட காட்டுறேன். இப்போ நாங்கள் எல்லாருமே வந்து சைக்கிளிங் போக போகிறோம். சைக்கிள் எடுத்துருக்கோம். தம்பி தான் அந்த சைக்கிளிங் கொடுத்த தம்பி. எனக்கு 40 ருபீஸுக்கு கொடுத்துறாப்புல. ரொம்ப நல்லாவே கொடுக்குறாரு, ரொம்ப நல்ல தம்பி. உங்கள் பேர் என்ன தம்பி?
ஷியாம். எதுக்கு பக்கத்தில் இருக்கு உங்கள் சைக்கிள் கடை? கால்டன் ஹோட்டலுக்கு கீழே. கால்டன் ஹோட்டலுக்கு கீழே வந்துக்குங்க. தம்பி வந்து கம்மியான ரேட்டுக்கு வந்து சைக்கிளிங் நல்லா பர்ஃபெக்டாக கொடுக்குறாரு. சைக்கிள்லாம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஓகே தம்பி, தேங்க்யூ. ஒரு கடையாக இப்போ தான் ஓப்பன் ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் பண்ணிகிட்ருக்காங்க கொடைக்கானலில். சைக்கிளிங் போகிறதுக்கும் நல்லா தான் இருக்குது நண்பா. பையன் ஸ்கிட் அடிக்கிறேன்னு கீழே விழுந்துட்டுருக்கான். ஆவியில் ஸ்கிட் அடிக்கிறேன்னு கீழே விழுந்துட்டுருக்கான். இவர் தான் என்னோடய ஃப்ரெண்டு போகிறவர். இந்த பையன்கிட்ட வந்து கிட்டத்தட்ட 45 மினிட்ஸ் நாங்கள் ஓட்டிட்டோம். அந்த பையன் ஒன்றுமே சொல்லலை. 40 ருபீஸ் வாங்கினார் 5 பேர்த்துக்கு. நிறையா வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட்டு நல்லா தருவாப்புல. செம்மையாக நீங்கள் வந்து ரவுண்ட் அடிக்கலாம். சூப்பராக இருந்துச்சு. இந்த பையனோட கடைக்கு வாங்க. அந்த ஹோட்டல் பேர் என்னது? ஹால்டன்ங்கிற ஹோட்டலுக்கு கீழே இருக்கான். வந்துருங்க, வந்து சைக்கிள் எடுத்துக்கோங்க. 2வது கடையாக வந்து எடுத்துக்கோங்க. அந்த பையன் ஃபேஸ் பார்த்துருப்பீங்களா? பார்த்தீங்கனாலே தெரியும், வந்து பார்த்துக்குங்க. சைக்கிளிங் முடிச்சுட்டு இப்போ நாங்கள் அடுத்து என்ன பிளான் பண்ணுறதுன்னு தெரியாமல் நடந்து போய்கிட்டு இருக்கோம். ஒரு யோசனையோடு நடந்து போய்கிட்டு இருக்கோம். என்ன பண்ணுறோங்கிறது எங்களுக்கே தெரியல. எதாவது பண்ணணும். என்ன பண்ணலான்னு சொல்லுங்கப்பா. சாப்பிடணுமா? பசி வந்துருச்சா பிள்ளைகளுக்கு. ஒரு 40 நிமிஷம் 45 நிமிஷம் ஓட்டியிருப்போம்ல சைக்கிளை. கிட்டத்தட்ட 50 மினிட்ஸ் கிட்ட, 1 மணி நேரத்துக்கிட்ட ஓட்டிட்டோம். ஆனால் 40 ருபீஸ் தான் வாங்கியிருக்கான். ரொம்ப ரொம்ப நல்ல பையனாக இருக்கான். ஒரு ஆளுக்கு 40 ரூபா தான். மற்ற பக்கம் போனீங்கன்னா 50 ரூபா சொல்கிறாங்க. 50 ரூபாய்க்கு 40 நிமிஷத்துக்கு மேலெலாம் ஓட்டினீங்கன்னா டபுள் காஸ்ட்டு கேட்குறாங்க. டபுள் காஸ்ட்டு கேட்பாங்க. இந்த பையன் எவ்வளவோ பரவாயில்ல, தேவையில்லை. நீங்கள் கண்டிப்பாக அந்த பையன்கிட்ட வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சைக்கிளிங். நம்ம ஒரு கடையில் வந்து ஒரு அக்கா கடையில் வந்து உட்காந்துருக்கேன். சாப்பாடு வந்து 50 ரூபாயா? 50 ரூபாய்க்கு சாப்பாடு சொல்லிட்டு ஒரு ஆம்லெட் சொல்லியிருக்கேன். ஆம்லெட் 15 ரூபா. 65 to 70 ருபீஸ்க்குள்ளே நீங்கள் வந்து சாப்பிட்டு முடிச்சிடலாம். நல்லாயிருக்கும். நான் சாப்பாடு வந்து அந்த சாப்பாடை சாப்பிட்டு பார்த்துட்டு எல்லோரும் எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். சூடாக சாப்பாடு வந்திருக்கு. சிக்கன் குழம்பு ஊற்றி புகை போகுது பார்த்தீங்களா? சிக்கன் குழம்பு ஊற்றி நல்லா கொதிக்க சாப்பாடு நல்லா நிறையாவே வச்சுருக்காங்க. ஆரம்பத்துலேயே சிக்கன் பீஸெல்லாம் சின்ன சின்னதாக இருக்குது பாருங்கள். சிக்கன் பீஸு சாப்பிட்டு பார்ப்போம் முதல்ல. ஓரளவுக்கு சூப்பராகவே இருக்குது, நல்லா இருக்குது. சிக்கன் குழம்பு தான் அதில் ஹைலைட்டு. சாப்பாடு நல்லா வெந்துருக்கு, நல்லா இருக்குது. சீரியஸாக நல்லா இருக்குது. வந்தால் ட்ரை பண்ணுங்கள். கடை பேர் ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு. நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு போகிற ரோட்லேருந்து கீழே இறங்கி வந்தீங்கன்னா பெட்ரோல் பல்க் ஒன்று இருக்கும். அந்த பெட்ரோல் பல்க்லேருந்து ரைட் எடுத்து கீழே இறங்கி வந்துகிட்டு இருக்கும்போது ரைட் எடுத்திங்கன்னா இறங்கி வந்தீங்கன்னா இந்த கடை இருக்கும். நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். மீன் குழம்புலேருந்து ஃபுட்டு எல்லாமே இருக்குது. ஏன்னா சிக்கன் ஃப்ரை 50 ரூபா தான். சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள். சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்கு. கரெக்டாக சமையல் வந்துருக்கு. லைட்டாக உப்பு கொஞ்சம் கூட இருக்குது. நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு, சாஃப்டாக இருக்குது. இந்த கடையில் தான் சாப்பிட்டோம். இதுதான் நம்ம அண்ணன். அந்த அண்ணன் தான் அவர் சாப்பாடு கொடுத்தவர் நமக்கு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் சேர்ந்து இந்த கடையை ரன் பண்ணிகிட்ருக்காங்க. சாப்பாடு 50 ரூபா, பிரியாணி 100 ரூபா. செம்மையாக இருந்துச்சு சாப்பாடு. கடை பேர் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னல் ஃபுட். ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சிட்டோம். எல்லாருக்கும் திருப்தியாக சாப்பிட்டீங்களாப்பா? எல்லோரும் நல்லபடியாக சாப்பிட்டாச்சு. நல்லபடியாக வந்து டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 375 ஆச்சு. கிட்டத்தட்ட 5 பேர் ஃபுல்லாக சாப்பிட்றதுக்கு. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு சாப்பாடு. உண்மையாகவே வேறு லெவலாக தான் இருந்துச்சு. அன்பா இந்த பெட்ரோல் பல்க்கு அந்த ரோடு இறங்குது பார்த்திங்கன்னா, அங்கே மேலே போனோம்னா பஸ் ஸ்டாண்டு. அந்த இறக்கம் தான் உள்ளே தள்ளி போனீங்கன்னா முதல்ல ஒரு கடையில் கூப்பிடுவாங்க. அந்த கடைக்கு போகாதீங்க. 2வது கடை ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸ். அந்த ஃபுட்டு நல்லா இருக்குது, சாப்பிடுங்க. நண்பா வர்ற வழியில் இன்னொரு சாக்லேட் கடை பார்த்தோம். அந்த சாக்லேட் கடையில் சாக்லேட் வாங்கி சாப்பிட்டோம். நிறையா கொடுத்தாரு அண்ணே, சாப்பிட்றதுக்கு நிறையா கொடுத்தாரு. சூப்பராக இருந்துச்சு சாக்லேட்டு. ஒரு பார்சல் வாங்கிட்டோம். 100 ருபீஸுக்கு வேறு லெவலாக இருக்குது சாக்லேட்டு. உங்கள் கடை பேர் என்னதுண்ணா? மம்ஸ் சாக்லேட். மொபைல் நம்பர் எல்லாம் இருக்குது, பார்த்துக்குங்க. 101 நம்பரா கடை? 317. எத்தனை வருஷமான அந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்க? 12 வருஷமாக இருக்கீங்க. நல்லா இருக்குண்ணா சாக்லேட்டு, சூப்பராக இருக்குது. எல்லா விதமான சாக்லேட்டும் இருக்குது.
70 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 70 ருபீஸ்லேருந்து 150 ருபீஸ் வரைக்கும் இருக்குது. 200 வரைக்கும் இருக்கான். கரெக்டாக இல்லை. பிஸ்தா, கேஷ்யூ ரிச், நட்டீஸ், ஃப்ரூட் அண்ட் நட்டு, க்ரன்ச்சின்னு நிறையா ஃப்ளேவர் இருக்குது. சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்தால். நீங்கள் வந்து கோகோஸ் வாக் போனீங்கன்னா ஒரு 20 to 30 ருபீஸ் வாங்குவாங்க. கோகோஸ் வாக் போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பூங்கா ஒன்று இருக்குது. அந்த பூங்கா வந்து பிரயன் பூங்கான்னு சொல்லுவாங்க. அதில் நான் ஆல்ரெடி போயிருக்கேன். இப்போ வந்து பூ இன்னும் பூக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சீசன் வரலன்றாங்க. மே மாதம் தான் சீசனு. மே மாதத்தில் தான் சூப்பராக இருக்கும். அந்த மே மாதம் வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து நான் கொடைக்கானலில் காட்டுறேன். இந்த ஒன் டே ட்ரிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக பசங்களோட என்ஜாய்மெண்ட்டாக போச்சு. பசங்களோட வந்தீங்கன்னா என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ஃபேமிலியோடு வந்து நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க நண்பா. பசங்களாம் வாங்க. இல்லை தனியாக வந்து கப்பலாக வந்தாலும் பிரச்சனை இல்லை, நல்லா சுற்றலாம். மிச்சப்படி வந்து பார்த்தீங்கன்னா மேலே துன்பாறை அந்த மாதிரி ஏகப்பட்ட பசுமை பள்ளத்தாக்கு நிறைய இருக்குது. எதுவுமே ஓப்பனிங்கில் இல்லை, எல்லாம் க்ளோஸில் தான் இருக்கான். அதனால தான் நாங்கள் போகல. இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ்க்குள்ளேயே மொத்த செலவே முடிச்சிட்டோம். இப்போ ரிட்டன் போகும்போது ஒரு 200 ருபீஸ் வந்து செலவழிக்க வேண்டியது இருக்கும். அவ்வளோதான் நண்பா. ஒன் டே ட்ரிப்பு கொடைக்கானலில் ரவுண்ட் அடிக்கிறதுனா இவ்வளோ தான், வேறு எதுவுமே இல்லை. நேராக வீட்டுக்கு போய்ட்டு அப்படியே இது பண்ணிக்கிற வேண்டியது தான். வீடியோ இப்போயே நான் முடிச்சுக்கிறேன். மறுபடியும் பஸ்ஸில் போகும்போது ஏதாவது இயற்கை வியூஸ் வந்தால் காமிக்கலாம் பார்த்தேன். ஏற்கனவே வீடியோ லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் கிட்ட வந்திருக்கும். அதை நான் எப்படி கிராப் பண்ணி போட போகிறேங்கிறது எனக்கே தெரியல. எப்படி கட் பண்ணி போட போகிறேன்னு தெரியல. அதனால் வந்து கீழே போகும்போது தேவையான இடத்த மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். தேவையில்லாத இடத்த மேக்ஸிமம் நான் காமிக்கல. ஓகே நண்பா, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோக்கள், தரமான வீடியோக்கள் உங்களுக்கு நான் தரேன். நம்ம இன்சூரன்ஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா, அதை பற்றி டீட்டெயிலாக வந்து நான் இன்னொரு வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவை நான் போடுறேன் நண்பா. ஓகே நண்பா, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் டாடா, வி டேக் கேர் ஃப்ரம் ஷேக் மைதீன், NS ரைடர். பாய் நண்பா. இதுதான் நண்பா மஞ்சள் ஆறு அணையின் வெளிப்புற தோற்றம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலையில டம்டம் பாறைன்னு சொல்லுவோம் நாங்கள். அந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா இந்த இது சூப்பராக தெரியும். போகிற வழியில் லெஃப்ட் சைடு வந்து இந்த இது தெரியும். நீங்கள் வந்து கரெக்டாக நிறுத்தி கூட பார்த்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய்க்கலாம். சூப்பராக இருக்கும். ஓகே நண்பா, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் பாய்.